வந்து ஓமவல்லி செடி நல்லா பாருங்கள். இந்த ஓமவல்லி செடியை பார்த்துங்க. என்னங்க இலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓமவல்லி செடி நல்லா பார்த்துங்க. இந்தங்க இதை எப்படி உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேங்கிறத வந்து பாருங்கள். இங்கே வருங்க, பாலித்தீன் பையில் வந்து நல்லா இந்த கண்ணை வளர்த்து வச்சுருக்கிறேன். இந்த கண்ணை பாருங்கள். இந்த இலையெல்லாம் நல்லா பார்த்துங்க எப்படி இருக்குது இந்த ஓமவல்லி இலைன்னு. உங்கள் ஊரில் இந்த இலையை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக இந்த கருந்துளசி இதை வருங்க, இது கருந்துளசி இலை. இந்த செடியெல்லாம் நல்லா பார்த்துங்க. இந்த வருங்க, இது வந்து கருந்துளசி. இந்த வருங்க, இந்த செடியை எப்படி உற்பத்தி பண்ணி வச்சுக்கோன்னு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் வந்து கண்ணெல்லாம் வாங்கி இது மாதிரி உற்பத்தி பண்ணிங்க. இப்போது வந்து இதனுடைய மருத்துவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன், கேட்டுங்க. இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த இலையை பறித்து நல்லா ஒரு கைப்பிடி இலை பறித்து, இதுலேயும் இலையில நிறையா ஒரு 10 இலையில பறித்து வெத்தலை இஞ்சி, மிளகு, இஞ்சி இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா சளி வந்து கேட்கும், நல்லா சொல்லி கேட்கும். சளிக்கு பெற்று இந்த இலையெல்லாம் சளிக்கு பெற்று அதோட வெத்தலை சேர்த்துங்க, அப்புறம் மிளகு சேர்த்துங்க, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அப்படியே வெந்நீரில் போட்டு கொதிக்க வைங்க. எல்லா இலையும் இதில் ஒரு கொஞ்சம் இலை பறிச்சிங்க, இதில் கொஞ்சம் இலை பறிச்சிங்க, எல்லாமே போட்டு அப்படியே கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சளி முற்றிலும் குணமடையும். ஓகே, உங்கள் ஊரில் வந்து இதை எப்படி சொல்லுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வந்து பயனுள்ள போட்டிருக்கிறேன், எப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.